தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Taste Daily. Taste the Daily. மலையாள சினிமாக்களில் நடிகைகளுக்கு இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் இருக்குது அப்படின்ட்டு பெரிய பூதாகரமாகும் போது நான் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன். ஒரு பெண் விபச்சாரத்தை தொழிலாக கொண்டிருந்தால் கூட அவள் விருப்பப்படாமல் ஒருத்தர் கை வச்சு அது பாலியல் சீண்டல் தான். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டு அப்படின்ட்டு சின்மய் அவர்கள் வைரமுத்து அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அவர் மீதான எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்ட்டு தொடர்ந்து அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு பாராட்டு விழா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இந்த சங்கடத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ அந்த பிரச்சனையை பேசுகிறாங்க இல்லையா. நான் அதுதான் முன்னாடி சொல்கிறேன். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை அப்போவே வெளிப்படுத்தி பகிரங்கப்படுத்தி யாராக இருந்தாலும் சரி. நான் கேட்குறேன், இதுதான்ப்பா எங்களுடைய வருமானம், நாட்டினுடைய வரி மூலமாக, இது நில வரி மூலமாக, வருமான வரி மூலமாக, சொத்து வரி மூலமாக, தண்ணி வரி மூலமாக, இதன் மூலமாக வரி இவ்வளவு வருது. இது இல்லாமல் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் மூலமாக வருவாய் இவ்வளவு வருது, சாராயம் விற்கிறது மூலமாக இவ்வளவு வருது, மின்சாரத்தின் மூலமாக இவ்வளவு வருது, போக்குவரத்து துறை மூலமாக இவ்வளவு வருது, அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு இதில் வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி காளியம்மாள் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் மலையாள சினிமாக்களில் நடிகைகளுக்கு இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் இருக்குது அப்படின்ட்டு பெரிய பூதாகரமாகும் போது தமிழ் சினிமாவிலையும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு ராதிகா அவர்கள் பேசியிருக்காங்க, ஸ்ரீரெட்டி அவர்கள் பேசியிருக்காங்க, தொடர்ந்து பேசிட்டுருக்காங்க. ஆனால் நடிகைகள் வந்தாவே இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு டாக்டர் ஒரு பதிவு பண்ணுறாங்க. நடிகைகள் குறித்து அவங்க பாதிப்பை சொல்லும்போது இப்படி விமர்சனம் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு பெண் எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, நான் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன். ஒரு பெண் விபச்சாரத்தை தொழிலாக கொண்டிருந்தால் கூட அவள் விருப்பப்படாமல் ஒருத்தர் கை வச்சு அது பாலியல் சீண்டல் தான். அதுதான் யதார்த்தம். ஒரு நடிகை அப்படிங்கிறவங்க அவங்க நடிக்க போகிறாங்க, அவங்க கலைத்துறைக்கு போகிறாங்க அப்படிங்கிற காரணம் பொருட்டு அவங்க எல்லாத்துக்கும் உடன்பட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த அம்மாவுக்கு விருப்பம் இருக்குது, அவங்க நான் விருப்பப்பட்டு இணங்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேறு, அதில் நம்ம கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, என்னை இஷ்டம் இல்லாமல் ஒருத்தர் இந்த தொழிலை காரணம் காட்டியோ அல்லது எனக்கு வாய்ப்பை காரணம் காட்டியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தை காட்டியோ என்னை அணுகுறாங்க, நெருங்குறாங்க, இது இருந்தால் தான் உன்னால் சாதிக்க முடியும்னு ஒரு நெருக்கடிக்கு தள்ளுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாலியல் பிரச்சனை தான். அதில் நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, நடிக்க வந்தவங்க எல்லாருமே இப்படித்தான் அப்படிலாம் நீங்கள் பேசிட முடியாது. நடிக்க வந்தவங்களையும் இந்த மாதிரி உடன்படவே முடியாதுன்னு வாழ்க்கை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கான படங்களை இழந்தவங்க இருக்கிறாங்க. இல்லை நான் சின்ன சின்ன கேரக்டர் கூட பண்ணிட்டு போயிடுறேன், நான் இப்படியே தான் இருந்து பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் ஒட்டு மொத்தமாகவே கலைத்துறைக்கு வந்துட்டாங்கன்றதுக்காகவே அவங்க எல்லாருமே இப்படித்தான் அப்படின்னு பிராண்ட் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு திருடர் இருக்காரு அரசியல்வாதி எல்லாருமே திருடர்கள்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் தவறு பண்றாருன்றதுக்காக அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே தவறா பேசுறது எப்படி சரியா இருக்கும்? அவங்க என்ன சொல்றாங்க, நான் பாதிப்பட்டிருக்கேன் அப்படி என்ன இவங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு பாதிப்பு வருது, என்னை ஒருத்தர் தவறா அணுகிறாரு அப்படின்னா அது அப்பவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு இது பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி நிறைய பெண்களுக்கான அமைப்புகள் இருக்குது, சட்டங்கள் இருக்கோ, இல்லை இப்போ பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, நிறைய பெண்களுக்காக போராடக்கூடியவர்கள் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை கடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். செய்தித்தாள் தான் இருக்கும், இல்லைன்னா வானொலி, எந்த மாதிரி வானொலி இருக்கும். இந்த செய்திகளை கொண்டு போய் அங்கே சொல்லி கடத்துறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். இன்றைக்கி உங்கள் கையிலேயே உலகம் இருக்குது, சமூக வலைதளம் இருக்குது, நீங்களே ஒரு காணொலி பதிவு பண்ணி ஒரு முகநூலில் போட்டால் கூட அந்த பிரச்சனை இன்னைக்கு பூதாகரமாக மாறுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தர் உங்களை தவறாக அணுகுறாங்களா, அதை உடனடியாக வெளிப்படுத்துங்க, சொல்லுங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டு அப்படின்ட்டு சின்மய் அவர்கள் வைரமுத்து அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அவர் மீதான எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்ட்டு தொடர்ந்து அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு பாராட்டு விழா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இந்த சங்கடத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ அந்த பிரச்சனையை பேசுகிறாங்க இல்லையா. நான் அதுதான் முன்னாடி சொல்கிறேன். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை அப்போவே வெளிப்படுத்தி பகிரங்கப்படுத்தி யாராக இருந்தாலும் சரி, நம்ம இவருக்கு சாஃப்ட் கார்னர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு பெண் மீதான உங்களுக்கு பிடிக்காத, உங்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி உங்களை பாலியல் சுரண்டல் பண்ணுறாங்க, உழைப்பு சுரண்டல் பண்ணுறாங்க, பாலியல் சுரண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அந்த நேரத்திலே தெரிவிச்சு விட்டுருங்க. இப்போ எல்லாரும் அவங்கள கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரு 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க, திரும்ப அதுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்கன்னு தான் அவங்களுக்கு பெரிய ஒரு கேள்வியாகவே அமைஞ்சுது. இது அப்போவே அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சிக்கல் வந்திருக்காது. அதுக்காக 12 ஆண்டு காலம் ஆனாலும் அவங்க பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது தவறு தானா, அவங்க அதுக்கான உண்மையிலே இவங்க சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட்டு அது உண்மையிலே தவறு தான் அப்படின்னா அது தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதுதான். நம்ம அதில் நான் உள்ள போல. ஆனால் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு
நான் சொல்றது இல்லை சில பொதுத்தளங்களில் இயங்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லாத காலகட்டமாக இருந்தாலும் கூட நீங்க என் பிரச்சனையை நான் பேசணும்னாவது நீங்க வந்திருக்கணும். அதுக்கான காரணம் என்னவா நான் சொல்றேன்னா, குறைஞ்சபட்சம் இன்னொரு பெண்ணுக்கும் அந்த தைரியம் வரும். பரவாயில்ல, நம்ம பிரச்சனையை சொல்ல முடியும், ஒரு பொது தளத்துல சொல்ல முடியும் அப்படிங்கிற தைரியமாவது இன்னொருத்தருக்கு. இன்னும் சொல்ல போனா நடிகைகள் நீங்க சீக்கிரமா அடையாளப்பட்டுறீங்க. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு குடும்ப பெண்மணி வந்து தனியா ஒரு அம்மா சொல்றாங்கன்னா கூட அவங்க அடையாளப்படுத்தப்பட மாட்டாங்க. எங்கோ ஒரு மூலையில ஏதோ ஒன்று நடந்தது. ஆனா உங்களுக்கு நடக்கக்கூடியது எளிமையாக அடையாளப்படுத்தப்பட்டு, அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவில், மற்ற மாநிலங்களும் நம்ம பார்க்குற தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் இந்த குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது பேசுபடு பொருளாவோ மாறவே மாறல. இன்னைக்கு பேசுவாங்க, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சோம், இன்னொருத்தருக்கு நடக்கும், அப்ப இந்த அம்மாவும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க, அது அப்படியே நின்றோம். அதுக்கு பிறகு இது ஒரு சட்ட ரீதியான முடிவெடுக்கவோ இல்லை இவங்களுக்கான ஒரு கோர் அமைப்பாகவோ இவங்க உருவாக்கவே இல்லை. இதுதான் யதார்த்தங்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை உருவாக்கி, இல்லை இப்போ இவங்க மீ டூன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மீ டூ எந்த மாதிரியான வழக்குகளை இது வரைக்கும் கொண்டு போயிருக்கு நீதிமன்றத்துக்கு? இப்போ இது பிரச்சனையை பேசி ப்ரெஸ் மீட்டோட முடிஞ்சிருமா? அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை நடக்கும்? இது ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு கட்டமைப்பாக இருக்கா? இதுக்கு ஒரு அலுவலகம் போட்டு, இதுக்கு ஸ்டாஃப் போட்டு இந்த வழக்குகளை எடுக்கணும், இதுக்கான நீதிமன்றத்தை அணுகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி இது நடக்குமா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வியா இருக்குல்ல. சமீபத்தில் KNR அவர்கள் வந்து பிரஸ் மீட் சந்திக்கும் போது தமிழிசை சவுந்தரராஜன் பற்றி கேட்கும்போது ஒருமையில பேசி அவங்கள திட்டாங்க. தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சாதி ரீதியாகவும் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசுறாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் மீதும் வந்து 1000 ரூபாய் பற்றி பேசும்போது அது தொடர்ந்து சமூக வலைதளங்களை பேசுறாங்க, திமுக காரங்க தான் பேசுறாங்க அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்றாங்க. இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? KNR அவரும் பேசுவார், ஐயா பொன்முடி அவர்கள் நீ எஸ்சி தானேன்னு கேட்பாரு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த மணிப்பூர் பிரச்சனையை பற்றி ஒரே போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தின் மேடையில் மாவட்ட ஊராட்சி தலைவர் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மணிப்பூர் பெண்களுக்கு போராடினதெல்லாம் போதும், உங்கள் கட்சியில் இருக்கிற நான் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், எனக்கு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பாலியல் பிரச்சனை கொடுக்குறாங்க, அதுக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்க மேடையில் ஏறி பேசினாங்க. ஏன் இதை பற்றியெல்லாம் ஒருத்தருமே பேசலை? இப்போ ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அந்த அம்மா, அவங்கள வந்து KNR அவர்கள் ஒருமையில் பேசுகிறாரு. ஏன் இதெல்லாம் நீங்கள் பேசு பொருளாக மாற்றலை? ஏன் அவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி வைக்கல? ஏன் பிரச்சனை பெருசாக்கலை, பூதாகரமாக்கலை? சீமான் விஜயலட்சுமி வீரலட்சுமி பிரச்சனை பேசப்பட்ட மாதிரி ஏன் இந்த பிரச்சனை பூதாகரமாகவே ஆகலை? ஏன்னா ஊடகங்கள்லாம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஊனா போடுவாங்க, ஊஹூனா போட மாட்டாங்க, இவ்வளவுதான் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கான புகார் எழும்புமானா எழும்பாது. இதுக்கெல்லாம் இந்த மகளிர் அமைப்பு போய் மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கனாலும் மாட்டாங்க. ஏன்னா என்னன்னா சிக்கல் வந்து சீமான் வந்து பொருளாதாரம் இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை, பெருமளவில் இவங்க சொல்கிற மாதிரி 7 கோடி தொண்டர்கள் 9 கோடி தொண்டர்கள்லாம் நம்மள்ட்ட இல்லை. ஆனாலும் ஒரு நிலைக்கு வந்து நின்றுட்டே இருக்காரு, பின்வாங்க மாட்டேங்கிறாரு, அவரை ஓட வைக்க முடியல. இப்போ எல்லாரும் ஒரு தமிழ் தேசிய அமைப்புன்னு வந்தாங்க, திரும்ப போய் அங்கேயே ஐக்கியமாயிட்டாங்க. அப்படி ஐக்கியமாக்கவும் முடியல, ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. என்ன சொல்லலாம்? வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான், இதுதான் யதார்த்தம். அப்போ வாதத்தில் அவரை வெல்லவே முடியல, வேணா உங்கள்கிட்ட இருக்கிற யாரை வேணாலும் வாதத்துக்கு அவரை அனுப்பி பாருங்க, வெல்ல முடியல, வேற என்ன பண்ணலாம்? அவதூறை கையில் எடுக்கணும், அப்படிதான் எடுத்தாங்க. ஆனா உண்மையிலேயே இங்க பிரச்சனை இருக்கு, திமுகவில் பிரச்சனை இருக்கு. ஒரு பணிக்கு வந்த ஒரு காவல்துறை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே வந்த கூட்டத்துக்கு வந்தவங்களே என் இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டான்னு ஒரு அம்மா உட்காந்து போராட்டம் பண்றாங்க. அப்ப இவ்வளவு நிறைய நெருக்கடிகள் இருக்கு. ஆனா இதை பத்தி பேசு பொருளாவே திமுக மாத்தாது, எந்த வழக்கம் எடுக்காது. இப்ப நான் வந்து இந்த 1000 ரூபாய் பேசுவதற்கு விமர்சிக்கிறான்னு சொல்றாங்க. நான் ஏன் பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நகர்ப்புறத்துல எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிறீங்க, இல்ல அமைச்சரா இருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, உங்களுக்கு மாத வருமானம் என்ன? குறைஞ்சபட்சம் 1.25 லட்சம், இல்ல 1 லட்சத்துக்கு மேலே, 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. நான் கம்மியாவே சொல்றேன். உங்களோட செலவு, இருப்பு, பிடிப்பு, சாப்பாடு, வண்டி இதெல்லாம் இல்லாம 1 லட்ச ரூபா உங்க கையில மிச்சப்படுது. 1 லட்ச ரூபான்னு சம்பாதிக்கிறீங்க. 1 லட்ச ரூபாய் 30 நாளுக்கு நீங்க கணக்கிடுங்க, 3000 ரூபாய்க்கு மேல உங்களோட வருமானம். ஆனா நீங்க எங்க பெண்களுக்கு எவ்வளவு நம்ம கொடுக்குறீங்க? 30 ரூபா கொடுக்குறீங்க, 33 ரூபா. இந்த 33 ரூபாயை வச்சு ஒரு பெண் ஒரு நாளை பிரச்சனை இல்லாம ஓட்ட முடியும், தன்மானத்தோடு வாழ முடியும், உழைப்பாக கருத முடியும், இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேமிப்பாக வைக்க முடியும்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தம்பி. ஒரு கோட்டரை 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட கொடுக்குற காசு 400 ரூபாய், நீங்க திருப்பி அந்த பொண்ணு கொடுக்குற காசு 33 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்தாதான் பெண்கள் வந்து நல்லபடியா வாழ முடியும்னா, இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்க இப்பதான் 5 ஆண்டு தான் ஆட்சியில் இருக்கீங்களா? 2 ஆண்டு 3 ஆண்டு தான் இருக்கீங்களா? 10 ஆண்டு தான் இருக்கீங்களா? என் வயதை தாண்டி உங்களுடைய ஆட்சி காலம். அவ்வளவு காலமா இருந்து 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 33 ரூபாய் கொடுத்தா தான் இந்த பொண்ணு வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டு
நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் 1000 ரூபா கொடுக்குறோம், எந்த காசில் எடுத்து கொடுக்குறீங்க? கொஞ்சம் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. நான் என்ன கேட்குறேன், இதுதான்ப்பா எங்களுடைய வருமானம், நாட்டினுடைய வரி மூலமா, இது நில வரி மூலமா, வருமான வரி மூலமா, சொத்து வரி மூலமா, தண்ணி வரி மூலமா, இதன் மூலமாக வரி இவ்வளவு வருது. இது இல்லாமல் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் மூலமாக வருவாய் இவ்வளவு வருது, சாராயம் விற்கிறது மூலமா இவ்வளவு வருது, மின்சாரத்தின் மூலமா இவ்வளவு வருது, போக்குவரத்து துறை மூலமா இவ்வளவு வருது, அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு இதில் வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு, மிச்சம் இவ்வளவு அப்படின்னு காட்டுங்க. இன்னும் வரைக்கும் கடன் 6 லட்சம் 7 லட்சம் கோடி கடன்ட்டீங்க. இப்போ யாரை நம்பி வாங்குறீங்க? என் தலையில கொஞ்சமா வாங்கியிருக்கிறது 2.25 லட்சம். 2.25 லட்சத்தை என் பேர்ல கடனை வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 33 ரூபா கொடுத்து சரி கட்ட பாக்குறீங்களே, எவ்வளவு பெரிய வில்லத்தனம் இது, எவ்வளவு பெரிய கேடித்தனம், துரோகம் இல்லையா இது? இதே 33 ரூபாய அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய தலைவர்களுடைய மனைவிக்கு கொடுத்தா அதை வச்சு செலவு பண்ணிடுவாங்களா? இப்போ உங்களுக்கு என்ன, அது அப்படியே தேர்தல் வந்தா மட்டும் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்க முடியுது உங்களால? ஒரு நாளைக்கு எங்களுக்கு 33 ரூபா மட்டும் தான் உங்களால வழங்க முடியும். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அது எப்படின்னா செலக்டிவான பெண்கள். அதில் உண்மையை சொல்லட்டுமா, கிராமப்புறத்தில் நிறைய பெண்களுக்கு வரல, பணக்காரர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து சேர்ந்து. இந்த 1000 ரூபாய் வாங்குறோம், என்ன செய்வீங்க ஒரு மாசத்துல? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா? இல்லை அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் அதை வாங்கி தருவீங்களா? வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குவீங்களா? பால் வாங்குவீங்களா? தண்ணி வாங்குவீங்களா? தண்ணி காசு கொடுத்து தண்ணி வாங்குறாங்க. குளிக்கிறதுக்கு, பாத்திரம் வளர்க்கறதுக்கு, துவைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தண்ணி வாங்குறாங்க. தண்ணி வாங்குவீங்களா? என்ன வாங்குவீங்க இந்த 1000 ரூபாயில்? இந்த 1000 ரூபாய் எதை மிச்சப்படுத்தி கொடுத்துரும்? ஒட்டுமொத்தமான பெண்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய சாராயத்தை நிப்பாட்டுங்க. இந்த 1000 ரூபாய் தேவையில்லை. பிரைவேட் காலேஜ்ல கல்வி கட்டணத்தை பாதியாக்குங்க. இந்த 1000 ரூபாய் தேவையில்லை. மருத்துவத்தை அரசு மருத்துவமனை தரமா கொடுங்க, தனியார் மருத்துவமனை கொடுக்குற அளவை விட தாண்டி கொடுங்க. அப்ப இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. நீங்களே வந்து இப்போ கடன் வளவு இருக்குன்னு சொல்லும் போது அதை எப்படி செயல்படுத்த முடியும்? அப்புறம் இதை மட்டும் எப்படி செயல்படுத்துறீங்க? இது குறைவாக தானே கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இங்க பயணிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2,20,00,000 குடும்பங்கள் இருக்கு. இதுல 1 கோடி பெண்களுக்கு நீங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 1 கோடி குடும்பங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. பாக்கி உள்ளவங்களுக்கு இல்ல. இதுதான் உங்களுடைய கணக்கு. 1 கோடி பெண்களுடைய உங்களுடைய கணக்கு என்னன்னா 1 கோடி ஓட்டு, 1 கோடி ஓட்டு வாங்கினா போதும், இவ்வளவுதான் உங்களுடைய வெற்றி தோல்வி கணக்கு. அதனால 1 கோடி பெண்களுக்கு கொடுக்குறீங்க. அதுல இப்ப இந்த கல்லூரி பெண்களுக்கு கொடுக்குறீங்க, கல்லூரியில் சொல்லக்கூடிய இப்போ ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் இருக்கிற காசுப்பா. ஒரு கிராமம் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க, 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபான்னு நீங்கள் கணக்கிடுறீங்கன்னா ஒரு மாதத்திற்கான தொகை. இந்த ஒரு மாதத்திற்கான தொகையை எடுத்து ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குக்கிராமங்களில் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அதே ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா சம்பளம் கொடுக்க முடியும் அந்த பெண்களுக்கு. ஏன் உருவாக்கலை? நான் என்ன சொல்கிறேன், ஒரு மீனை ஒரு நாளைக்கு பசிக்கு கொடுக்கறதுக்கு பேர் புத்திசாலித்தனமா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது புத்திசாலித்தனமா? உள்ளூர்லேயே நீ நிலம் வளம் சார்ந்த வேலை கொடு, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபா சம்பளத்துக்கு எனக்கு வேலை கொடு. நான் ஏன்ப்பா நீ கொடுக்குற 33 ரூபாய் பிறகு வாங்க போகிறேன்? இந்த 33 ரூபா செலவாகுது தெரியுமா எனக்கு? விலைவாசியை குறைங்க, மின் கட்டணத்தை குறைங்க, இப்போ மறுபடியும் ஒரு மடங்கு ஏற்றி வச்சுருக்கீங்க, போக்குவரத்து கட்டணத்தை குறைங்க, மருத்துவத்தை நல்லா கொடுங்க, கல்வியை கொடுங்க, தண்ணியை இலவசமாக கொடுங்க, சரியான சாலை போட்டு கொடுங்க, எனக்கான ஒரு தொழில் செய்கிறாங்களா அதுக்கான வாகன ஏற்பாடுகள் செஞ்சு கொடுங்க. இங்கேருந்து விவசாயிகள் வந்து இங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் போய் அதுக்கப்புறம் ஒரு பொருளை சந்தைப்படுத்துவது போல உள்ளூர் சந்தைகளை மேம்படுத்தி கொடுங்க. அதில் இங்கேருந்து போயிட்டு வர கூலி மிச்சமாகும், வாகனத்துக்கான செலவு மிச்சமாகும், எரிபொருள் மிச்சமாகும். இதெல்லாம் சேர்த்தாலே எங்களுக்கு ஒரு பெருந்தொகை வந்துருமே. உங்கள் காசு எனக்கு தேவையில்லையே. நான் கேட்குறது ஒன்று தான், எங்கிட்டேருந்து இந்த 2,20,00,000 குடும்பங்கள்டேருந்து சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு குடிக்கிறவங்களும் இருக்கலாம், குடிக்காதவங்க இருக்கலாம், எங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு பேச வேண்டாம், சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடிகாரர்கள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்போ 2,20,00,000 குடும்பங்களுக்கான 20,00,000 குடும்பத்தில் ஒரு குடிகாரங்க ஒவ்வொருத்தையும் 400 ரூபா ஒரு நாளைக்கு பிடுங்குறீங்க. குறைஞ்சபட்சம் 250 ரூபா பிடுங்குறீங்க. பிடுங்கிட்டு 33 ரூபா திருப்பி கொடுத்துட்டு ஆகா பெரிய சாதனைன்றீங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்ன்றேன் நான் என்ன சொல்கிறேன், இதே காசை பயன்படுத்தி நீங்கள் உள்ளூரில் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி விடுங்க. வேலைக்கு வேலையாயிடும், உற்பத்திக்கு உற்பத்தி ஆகிடும், உங்களுக்கும் பொருளாதாரம் மேம்பட்டுரும். உங்களுக்கு அது மூலமாக வரக்கூடிய வருமானம் வேண்டான்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அது சில்லறையாக வரும், இது மொத்தமாக வருது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சாராய உற்பத்தி ஆலை வச்சிருக்கிறது நீங்கள் திமுக காரங்க. இதை நிப்பாட்டி விட்டாங்கன்னா, டாஸ்மார்க்கை நிறுத்திட்டாங்கன்னா உங்களோட மொத்த வருமானம் பாதிக்கப்பட்டுரும். அதனால நடத்துறீங்க. அப்போ இதை எதிர்க்காம எப்படிங்க இருக்கிறது? வேலூரில் ஒரு சம்பவம், பெற்ற பெண் குழந்தையே பெண் சிசு கொலை பண்ணியிருக்காங்க. 1 வாரத்திற்கு பிறகு மனைவி வந்து அவங்களோட அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க, அவங்கள அழைச்சி கள்ளிப்பால் கொடுத்து கொன்று போச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிராமங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. இது பொருளாதாரம் தான் காரணமா இல்லை வேற என்ன காரணம்? ஒவ்வொரு காலகட்டமாக ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கே தவிர உண்மையிலேயே என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து முன்னாடி சொல்லப்பட்ட காரணம் வேறு. இப்போ ஒரு சில மாவட்டங்கள் எல்லாம் இந்த கள்ளிப்பால் ஊற்றி கொலை பண்ணுற வழக்கம் வந்து ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா நம்ம நிறைய விஷயங்கள் செய்திகளில் பார்த்தோம்.
திரைப்படங்களில் கூட அதை எடுத்திருந்தாங்க. சில விழிப்புணர்வுக்கான படங்கள் கூட அந்த நேரங்கள் எல்லாம் வந்தது. உண்மையில் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பெண்கள் எல்லா நிலையிலும் சமதளத்துக்கு வந்த பிறகும் கூட இப்படி ஒரு சிசுக்கொலை நடக்குது அப்படின்னா இந்த சமூக கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளவோ ஒரு விஷயங்கள் நம்ம பெண்கள் குறித்து முன்னேற்றம் குறித்து பேசினாலும் அவங்க எந்த பாதைக்கு வரணும்னாலும் எந்த இடத்துக்கு வரணும்னாலும் பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி இடையூறுகளை தாண்டி தான் வர வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையில் இந்த சம்பவம் வந்து பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையை தான் உருவாக்கியிருக்கு. இப்போ பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிகளுக்கும் குற்றங்களுக்கும் இன்னும் முடிவான தீர்ப்புகளே எட்டப்படாத நிலையில் பல போராட்டங்கள் வளர்த்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திரும்ப மீண்டும் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்திருக்கக்கூடியதாக தான் இந்த செயலை பார்க்குறோம். அப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்தா இது மாவட்ட வாரியான சிக்கலாக இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் பெண்களுக்கு சீதனம் கொடுக்கறது அதிகமாக இருக்குது. அதனால் பெண் குழந்தை வேண்டான்னு நினைக்கிற ஒரு மனநிலைக்கும் சில பேர் வர்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த மண்ணில் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் வந்துடுறாங்க. யதார்த்தமும் இப்போ அப்படி தான் இருக்குது. வீட்டிலேருந்து வெளியில் போகிற பிள்ளை வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வருமா அப்படின்ற ஒரு நெருக்கடி சூழல் தான். இப்போ இதுக்கு ஒட்டுமொத்தமான பொறுப்பையும் அரசாங்கம் தான் எடுத்துக்கணும். ஒரு கட்டத்துலலாம் முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவமாக அரசாங்கத்தினுடைய எல்லா கட்டிட சுவர்கள்லேயும் எழுதியிருக்கும் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்னு. 4-5 குழந்தைகள் இருக்கும். அது பெண் குழந்தையாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் 4-5 குழந்தைகள் இருக்கும். அதை நீங்கள் வந்து மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு அதை குறைப்பதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டம். ஆனால் இப்போ என்னவா ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் இந்த குடும்ப கட்டுப்பாடுன்ற அந்த எந்த விளம்பரமும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. மாறாக கருத்தரிப்பு மையங்கள் உருவாயிருக்கு. இப்போ அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து குழந்தை பிறப்பே வந்து குறைஞ்சிருச்சு, விகிதமே குறைஞ்சிருக்கு. இந்த நெருக்கடியில் இப்படி பிறக்கிற பெண் குழந்தைகளை வந்து இப்படி கொலை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிக மோசமான ஒரு சூழல் தான் நம்ம பார்க்க முடியுது. இது அரசாங்கம் முழு பொறுப்பு எடுக்கணும். இந்த மாதிரியான முன்னாடி இருந்தது யாரும் குழந்தைய பெற்று வளர்க்க முடியல அப்படின்னா எங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுருங்கன்னு அரசாங்கம் ஒரு திட்டம் அறிவிச்சது. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது பயனற்றதாக இருந்தது அந்த விவாதத்துக்குள்ளே வரல. ஆனால் நம்மளால் பெற்று பார்த்துக்க முடியலன்னா கூட அரசாங்கத்திட்ட ஒப்படைக்க முடியும். ஏன் அந்த திட்டம் வந்து அப்படியே இன்னும் அமைதியாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிசு கொலைகள் நடக்காமல் இருந்ததா இல்லை உண்மையிலேயே குழந்தைகள் வளர்ப்பில் இருக்கிற சிக்கல்கள் போக்கப்பட்டுருச்சா அப்படின்றது இல்லை. இதுலேயே இருக்கக்கூடிய வேலையை நம்ம இன்னும் தெளிவாக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கணும். ஒரு பெண் குழந்தையே பிறந்துருச்சு, அந்த பெற்றோர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நம்ம வளர்த்தலனாலும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்கள் மூலமாக பிள்ளை வந்து பாதுகாப்பாக வளர்ந்துரும் அப்படின்ற ஒரு பயமில்லாத ஒரு தன்மை இருந்ததுன்னா அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று இது மிகப்பெரிய ஒரு சிறார்கள் மீது குழந்தைகள் மீது ஏவப்படுகின்ற பெரும் வன்முறை. இதுக்கான தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும். கொல்கத்தாவில் சமீபத்தில் நடந்த சம்பவம் ஒரு பெண் டாக்டர் அவங்க வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதன் பின்னணியில் வந்து பணம் இருக்குது அரசியல் இருக்குது அந்த பொருளாதாரம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? இந்த கொலை குறித்து சொல்லுங்க, கொல்கத்தாவில் நடந்த கொலை குறித்து. இல்லை இப்போ இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் மீது நடக்கிற எத்தனை வன்முறை வெறியாட்டங்கள் இருக்கட்டும் ஒரு காரணங்கள் சொல்லிகிட்டே போகிறாங்க. இப்போ அவங்க ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு பெருமளவில் பேசப்படுது. இன்னும் கிராமப்புறங்களில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கு. இப்போ இந்த ஒரத்த நாடில் 4 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சது கூட அப்படித்தான். இப்போ என்னவா இங்கே பார்க்கப்படுது அப்படின்னா பிரச்சனைகள் எப்படி பூதாகரமாக ஆகுது அப்படிங்கிறத ஒரு காரணமாக பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லா பெண்களுக்குமான பாதிப்பு சூழல் தான் இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இப்போ அந்த பெண்ணுக்கு நடந்த நான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாசித்த அந்த மருத்துவரோட அறிக்கையை கேட்டேன். நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு கனவு வரும்ல, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொடூரமான கனவு வரும். அந்த கனவுல கூட இந்த மாதிரியான ஒரு காட்சிகளையோ இல்லை என்ன நடந்திருக்குன்ற விஷயங்களையோ நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்த்துக்க முடியும். அவ்வளவு கொடூரம். இடுப்பு எலும்புகளை ஒருத்தன் உடைக்கிறான் அப்படின்னா அந்த மருத்துவர் சொல்கிறாரு ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு பல் வந்து அவங்களோட மார்பகத்தில் பதிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன ஒரு வன்முறை. உண்மையிலேயே மனுஷன்தானா? விலங்குக்கு கூட இப்போ நீங்கள் சமீபத்தில் இந்த வயநாடு நிலச்சரிவு போது பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஒரு பாட்டியையும் பேத்தியும் பாதுகாத்து அமைச்சுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. விலங்குகள் கூட மனிதர்களுக்கு இவ்வளோ பெரிய துன்புறுத்தலை கொடுக்குமா? பசிக்கு தான் வேட்டையாடும் விலங்கு, இல்லைன்னா பாதுகாப்புக்கு வேட்டையாடும். தன் சுய இச்சைக்காக எந்த விலங்கும் வந்து ஒரு கொடூரமான இந்த மாதிரி வேட்டையாடவே ஆடாது. அதை விட ரொம்ப மோசமாக அவங்க அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போதே கையை உடைச்சி காலை உடைச்சி ரொம்ப ரணக்கொடூரங்கள். இப்போ அந்த ராமநாதபுரத்தில் 6 பேர் இந்த வடமாநிலத்தவரால் கொலை செய்யப்பட்ட அந்த அம்மாவும் சாகிறதுக்கு முன்பு உலகத்தில் எவ்வளோ கொடூரமான சித்திரவதைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த அம்மா அனுபவிச்சிருக்காங்க. அவங்க தலையில் கல்லை தூக்கி போட்டாங்க, அப்படி அந்த அம்மா சாகலை. கல்லை தூக்கி போட்டாங்க, ரத்த பெருக்கெடுத்து ஓடுது, மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கு. இந்த அம்மா பொழைச்சா எங்கே நம்மளை காட்டி கொடுத்துருக்கோம், திரும்ப பெட்ரோலை வாங்கிட்டு வந்து உயிரோடு ஊற்றி கொளுத்தி
அந்த அம்மா வெறிச்சாங்க. அது இந்த மருத்துவருக்கும் நடந்த கொடூரங்களும் பெண் மீதான இது வந்து பாலியல் வன்கொடுமை மட்டும் கிடையாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த நபர் தன்னோட பாலியல் இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோடு அது நிற்கலை. அதுதான் இங்கே உண்மையாக சொல்லக்கூடியது. ஒரு பெண் மீதான பாலியல் இச்சை அப்படின்னா அந்த அம்மாவை பாலியல் சுரண்டல் வன்கொடுமை பண்ணிட்டு விட்டுருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உறுப்புகளை சேதப்படுத்தி அதை ரசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உங்களோட தேவை இதானா அந்த தேவையை மட்டும்தான் முடிக்க பார்ப்பாங்களே தவிர, அதை தவிர அந்த பெண்ணை கொடூரப்படுத்த வேண்டிய, சித்திரவதைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ என்னன்னா, இது ஒரு பெரிய மனதிலே ஊறி வச்சிருக்காங்க. அந்த பெண் மீதான ஒரு வன்முறையை, ஒரு வன்கொடுமையை அந்த நேரத்தில் உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாத ஒரு போதையில் இதை தொடர்ந்து இது போன்ற வன்முறை வெறியாட்டங்கள் பெண்களுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கு. இப்போ எங்கே நடந்தாலும் சரி, கொல்கத்தாவில் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் ஏன் நடக்குதுன்னு ஒரு யோசிச்சு பாருங்களேன். இப்போ அரபு நாடுகளில் ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மீது கை வைத்தால் பொது வெளியில் வச்சு மரண தண்டனை வழங்குறாங்க, தலையை வெட்டுறாங்க, தூக்கிலிடுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. இப்போ அங்கே வந்து இங்கே இந்த நாடுகளை ஒப்பிடும்போது குற்றங்கள் குறைஞ்சிருக்கா இல்லையா? நான் மரண தண்டனை தான் கொடுங்கன்னு சொல்ல, தண்டனைகள் கடுமையாக்கப்படவே இல்லை. இதுதான் இங்கே யதார்த்தம். இப்போ எத்தனை ஆண்டு காலமாக பெண்கள் அரசியல் சூழலுக்கு வந்த பிறகும் சரி, அவங்களோட பங்களிப்பு இருந்த பிறகும் சரி, சட்டமன்றத்திலையும் சரி, நாடாளுமன்றத்திலையும் சரி, இந்த சட்டத்திட்டங்கள் இருந்து கொண்டே தானே இருக்குது. இது ஏன் இன்னும் இவங்க வந்து பேசு பொருளாக மாற்ற மாட்டாங்க? 33% இடஒதுக்கீடு பேசக்கூடியவர்கள் பெண்களுக்கான நலத்திட்டங்களையும் பெண்களுக்கான சட்டங்களையும் அவங்க கண்ணோட்டத்தின் வழியாக வகுக்கணுமே. அதுக்கான ஒரு சூழலை நம்ம உருவாக்கியிருக்கோமா அப்படிங்கிறதையும் பேசணும்ல. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், தண்டனை கடுமையாக்கப்படணும், கடுமையாக்கப்படணும். இப்போ அவங்களோட கொலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலும் இருக்குது, பொருளாதாரம் பின்னணியும் இருக்குது, சில கொடூர மனநிலையும் இருக்குது, எல்லாவற்றிற்கும் மேலே போதையும் ஒரு காரணமாக இருக்குது. ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே குற்றவாளி அவர் தானா இல்லை அவருக்கு பின்னாடி? ஏன்னா மருத்துவரே சொல்லிட்டாங்க, இது ஒரு நபர் இது பண்ணலை, அதிகப்படியான விந்தணுக்கள் வந்து அவங்களோட பிறப்புறுப்புலேருந்து சேகரிச்சிருக்காங்க, அதனால் இது ஒரு நபராக இருக்க வாய்ப்பு இல்லை, குறைஞ்சது 7லேருந்து 8 பேர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இவங்களெல்லாம் கண்டறிய முடியல? இப்போ இதுக்கு பின்புலம் யார் இருக்கா? இது ஒரு பெரும் அரசியல். ஒரு பெண்ணுடைய ஒரு பெரிய கொடூரத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறதான் இதெல்லாம் பார்க்க முடியாது. அதுவும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் பெரிய அரசியல். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாருங்கள், சாராயம் சரியாக விற்கலை அப்படிங்கிறதுக்காக உடனடி டிஸ்மிஸ் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நிர்வாகம் பாருங்கள், சாராயம் ஒழுங்காக விற்கலை அப்படின்னா ஸ்பாட் பனிஷ்மெண்ட், உடனே டிஸ்மிஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த பாலியல் வழக்கில் கைதுபட்டவங்களாம் உடனே தூக்கி அவனை சிறையில் போட்டு அவனுக்கு தண்டனை வழங்கினதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பள்ளி மாணவிகள் மீதான வன்கொடுமை நடந்திருக்கு. அதில் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி சிவராமனும் கைது செய்யப்பட்டார். அவர் பிறகு சிறையில் வந்து இறந்துட்டார், காவல் நிலையத்திலே வந்து இறந்துருக்காரு. தொடர்ந்து பள்ளிகளில் பள்ளி மாணவிகளும் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு மகாவிஷ்ணுங்கிற ஒரு பள்ளியில் போய் பேசி இந்த மாதிரி வெளிநபர்களை உள்ளே விடுறாங்க, அவங்க தவறான ஒரு செயல்களில் ஈடுபடுறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 2 விஷயமா இதை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த சம்பவம் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த பிரச்சனை வந்து தெரிய வந்த உடனே, அவர் முன்னாடி தான் கட்சியில் பயணிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த செய்தி வந்து கேள்விப்பட்ட உடனே அவரை கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைச்சதே நாம் தமிழர் கட்சி தான். தவறு யார் செய்தாலும் தவறு தான். அது எங்கள் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் பண்ணிட்டாருங்க, அதனால் அது தவறு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறவே மாட்டோம். தப்பு யார் பண்ணாலும் இது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு பள்ளி மாணவியை சீரழிக்கிறதுலாம் மன்னிக்க முடியாத குற்றம். ஏன்னா அந்த பிள்ளை தனக்கு என்ன நடக்குது, தனக்கு என்ன தேவை, தான் போகிற பாதை சரியாக தவறானே தெரியாத ஒரு வயது. அப்போ அந்த இடத்துல ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நபராக இருந்தவர், அவர் செய்தது தவறு, அதுக்கான பலனை அவரே அனுபவிச்சிட்டாரு, அவர் மரணித்தும் போயிட்டார். இது ஒரு பக்கம். ஆனால் கண்டிப்பாக அவர் இருந்திருந்தால் அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஆள் தான். அதில் நமக்கு மாற்று சிந்தனையே கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த இடத்த கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைச்சதே நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகள் தான் ஒப்படைச்சிருக்காங்க. இது ஒன்று. 2வது, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழலாக நம்ம இதை பார்க்கறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பள்ளிகளில் குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய நம்ம சமூக வலைதளத்திலே பார்க்குறோம். பள்ளி பிள்ளைகள் எப்படி பள்ளிக்கு வர்றாங்க, பள்ளிக்கூடத்தில் என்னவா இருக்கிறாங்க, திரும்ப எப்படி போகிறாங்க. ஒரு காலத்திலலாம் ஆசிரியரை எதிர்த்து பேசுறதுக்கு யோசிப்போம். நம்ம ஒரு ஹோம்ஒர்க்கே முடிச்சுட்டு வந்திருப்போம், அவர் 2 இது சரியாக பண்ணிவிட்டு 3வது பக்கத்தை பார்த்துருக்க மாட்டார், நோட்டத்தை விட்டு எறிவாங்க. நம்ம என்ன செய்வோம், பயந்துக்கிட்டு போய் நிற்போம். இப்போ அப்படி கிடையாது. ஆசிரியரே ஒரு சில மாணவர்கள் அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழல் மாறி கத்தி எடுத்துகிட்டு போய் ஆசிரியர் குத்த போகிறாங்கன்னு செய்தி நம்ம பார்க்குறோம். என்னவா இருக்குது அப்படின்னா, ஒன்று பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகள் விலக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆசிரியர்கள் வந்து பிள்ளைகள் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே அவங்களோட உலகம் என்னவா இருக்குன்னா ஒரு ஃபோன். இப்போ நீங்கள் 10 வயசு 11 வயசு ஆனோடனே பிள்ளை ஃபோன் வாங்கி கொடுன்னு கேட்குறான். முன்னாடி பொம்மை வாங்கி கொடுங்கன்னு கேட்ட பிள்ளை இப்போ ஃபோன் வாங்கி கொடுன்னு கேட்குது. அப்போ நீங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். இப்போ உலகத்தையே அதில் பார்த்துட்றான். அவனுக்கு நட்பு பெருசாக தெரியல, பெற்றோர் பெருசாக தெரியல, மரியாதை பெருசாக தெரியல, சூழல் பெருசாக தெரியல, எது ஒன்றும் பெருசாக தெரியல.
ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தான் சில கோட்பாடுகளுக்கு உட்படுறான். இப்போ நீங்கள் வீட்டில் கூட அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சனி ஞாயிறு 2 நாள் வீட்டில் வச்சுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு சில கட்டுமானம் இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகளில் தெரிய வருது. சில பிள்ளைங்க அவுட் பஸ் ஆகி வெளில வந்து சொல்கிறாங்க, சில பிள்ளைங்க சொல்கிறதில்ல, சில பிள்ளைங்க அதையே ரசிக்க தொடங்கிடுறாங்க. நிறைய பள்ளிக்கூடங்களில் ஆய்வே பண்ணப்படலை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் இந்த குற்றம் பெருகிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் அரசு ஒரு கவனப்படுத்தி அரசு பள்ளிக்கூடங்கள் அல்லது தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இல்லை அவங்கள வந்து ஒரு சாதாரண ஒரு நேற்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணலை? எவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ குற்றங்கள் நடந்து. இப்போ இவங்களும் போகிறாங்க இல்லையா, போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எந்த மாணவிகள் தைரியமாக வந்து சொல்லும்? இந்த ரகசியம் பாதுகாக்கப்படுமா? ஏற்கனவே சைல்ட் லைன் வச்சுருக்காங்க, 1098 கால் பண்ணுங்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க பண்ணியிருக்கு இது வரைக்கும்? அப்போ ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்பிக்கையான நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ஏற்கனவே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம் கமிட்டி இருக்குது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும். எந்த பள்ளிக்கூடத்தில் அது முறையாக இயங்குது? அதுலேயே பாதுகாப்பு குழுவும் உண்டு. இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியிலேயே பாதுகாப்பு குழுவும் உண்டு. பாதுகாப்பு குழுவில் இருக்கிறவர் யார்? நீங்கள் ஒரு ஹெச்எம் இருப்பாங்க, இல்லை ஒரு ஆசிரியர் இருப்பாங்க, இல்லை உடற்கல்வி ஆசிரியர் இருப்பாங்க. உடற்கல்வி ஆசிரியர் மேலே பிரச்சனை யார்கிட்ட சொல்கிறது? அப்போ எக்ஸ்டர்னல் இருக்கணும். அதில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பெற்றோர்களும் அதில் இருக்காங்க. ஆனால் ஒரு வெளியில் இருக்கிறவங்கள ஒரு மருத்துவர் இருக்கலாம், ஒரு செவிலியர் இருக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கலாம், அல்லது ஆசிரியர்கள் இருக்கும்போது பெற்றோர்கள் இருக்கலாம், இளைஞர் மன்றத்தினுடைய தலைவர்கள் இருக்கலாம், பொதுவாக தொண்டு செய்பவர்கள் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல இருந்திருக்கணும். இப்படி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தில் ஃபார்ம் பண்ணி ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் ஒரு காமன் நம்பர், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இந்த நம்பருக்கு இந்த ஸ்கூல் கமிட்டியில் ஒருத்தவங்க இருப்பாங்க, இவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த நபர் வந்து பள்ளி கல்வித்துறையினுடைய எந்த அதிகாரமும் இல்லாமல் அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் இல்லாமல் இவர் அங்கே உள்ளே வந்தாரா? இப்போ அவர் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு? மந்திரங்கள் தான் இங்கே வந்து எல்லாத்தையுமே மாற்றும், மகிமையாக்கும்னு சொல்லித்தரார். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு நித்யானந்தாவாக மாற வாய்ப்பு இருக்குது, ஜக்கி வாசுதேவாக மாற வாய்ப்பு இருக்குது, மந்திரத்திலே மழை பெய்ய வைக்கிறேன்னு சொல்லுவார், மந்திரத்திலே உங்களுக்கு மார்க் வந்துடும் சொல்லுவார், இதெல்லாம் சொல்லுவார். இப்போ இந்த ஆரிய சித்தாந்தத்தை பள்ளிக்கூடங்களில் அனுமதிக்கிறது யார் தெரியுங்களா? திராவிடம் தான். இப்போ நீங்கள் தான் என் திராவிடம் தான் ஆரியத்துக்கு எதிரானவர்கள்னு பேசுகிறீங்க. எப்படி இந்த நபர் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து எல்லா பள்ளிக்கூடங்களையுமே பேசுவதற்கான அனுமதியை வழங்கியது யார்? பள்ளி கல்வித்துறையோட அனுமதி இல்லாமல் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கு போய் அப்படி நடத்திட முடியுமா? அப்போ எப்படி இந்த மாதிரியான கோட்பாடுகள் வளர்க்குறீங்க? இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பாருங்களேன், ஒரு டியூஷன் சென்டர் நடத்துனாங்க. இங்கே சுனாமி காலங்களில் ஒரு டியூஷன் சென்டர் நடத்துனாங்க. அப்போ இங்கே வந்த ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல தொடங்கும் போதே அவங்களோட பக்தி பாடலில் ஏன் தனியார் பள்ளிக்கூடங்கள்லேயே செய்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆரிய சித்தாந்தத்தை கொண்ட ஒருத்தர் நபர் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு அப்படின்னா எடுத்த உடனே அவங்களுக்கு என்ன கற்பிப்பாங்க அப்படின்னா, அந்த நம்ம ப்ரேயர்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அவங்க ப்ரேயர் பண்ணும்போதே அவங்க சாமியினுடைய ஸ்லோகனை சொல்லி கொடுத்து பண்ணுவாங்க. சில கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்துவ பாடல்களை பாடுவாங்க, இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் அதே மாதிரி செய்வாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய அளவிற்கான கருத்தியலை உட்புகுத்துவாங்க சின்ன வயசுலேருந்தே. அதனால் நம்மலாம் வந்து பொது பள்ளிக்கூடமாக படிச்சிடுறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அரசினுடைய பொது பள்ளிக்கூடத்தில் ஆரிய சித்தாந்தத்தை விதைக்கிற ஒரு நபரை உள்ள விட்டது யார் தப்பு? இப்போ அவர் மூலமாக நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கிறது? இப்போ இது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிக்கூடங்களில் அரசினுடைய அதிகாரம் பெறாமல் ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னா நிர்வாகம் எந்த நிலைமையில் இருக்கு? இல்லை, இதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் இது விட்டது யாருங்க? நீங்கள் ஏங்க தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் நடந்துருச்சு, ஹைட்ரோ கார்பன் வந்துருச்சு, தெரியாமல் கையெழுத்து போட்டோம், இதே தான் உங்களோட வழக்கமாக வச்சுருக்கீங்க. இதை பண்ணிடுச்சு, என்னங்க பண்ணுறது, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். இப்போ அவர் உள்ளே வந்துட்டார், இப்போ எத்தனை பிள்ளைங்க மனசை அவர் கலைச்சிருப்பாரு, எத்தனை பள்ளிக்கூடத்தில் பேசியிருப்பாரு. இப்போ அவங்கள்ட்டெல்லாம் போய் திரும்ப அதே நபரை அனுப்பி இல்லை நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல போகிறீங்களா? அந்த பிள்ளைங்க மனநிலை பசுமரத்தாணி போல் பதிஞ்சிருக்குமே, அதை எப்படி பிடுங்க போகிறீங்க? இந்த ஆரிய கோட்பாடு இந்த சித்தாந்தத்தை விதைச்சிட்டிங்களே, இதுக்கு காரணம் திராவிட மாடல் தான் ஒத்துக்க போறீங்களா? அப்படி ஒத்துக்குங்க. இப்போ பிரச்சனை வந்து பூதாகரமாகி சமூக வலைதளங்களில் பரவி அது உங்களுக்கு நெருக்கடின்னு வரும்போது ஒரு பதில் சொல்றீங்க. அதே தான் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு கமிட்டி அமைப்போம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் நெருக்கடி. இந்த மாதிரி பிரச்சனை வந்து அப்புறம் தான் உங்களுக்கு காதில் வருது. பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது தான் ஒரு அரசாங்கமே தவிர வந்த பிறகு நீங்கள் காயப்படுங்க அப்புறம் நான் நல்ல மருந்தா போடுறேன்னு சொல்றதுக்கு பேர் அரசாங்கம் இல்லையே. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Taste the Daily. Taste the Daily.